புரட்டாசி மாதமாக காசிமேட்டுக்கு கிளம்பி போகிறோன்னு பார்த்துருக்கீங்களா? நான் போனேங்க. ஏன்னா நாங்கள் சாமி கும்பிட்டோம் சனிக்கிழமை. அதனால் ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட முடியாமல் திங்கக்கிழமை காலையிலே கிளம்பிட்டேங்க. அதாவது இன்றைக்கி சரி காலையிலே கிளம்பி போனால் எப்பப்பா சரியான கூட்டம்ப்பா. அந்த காசிமேடு எப்போவுமே கூட்டமாக தான் இருக்கும். நீ புரட்டாசியாக இருக்கட்டும் எந்த நாளாக இருக்கட்டும் எப்போவுமே உங்களுக்கு கூட்டமாக இருக்கும். ஜேன்னு சூப்பராக இருக்குங்க போனாலே செம்ம வைப். அதெல்லாம் பார்த்துட்டு நானும் உள்ளே போய் கேட்டால் என்னென்ன மீன்காரங்க கேட்டால் கொடுவா இருக்குதுன்றாங்க, சுறா மீன் இருக்குதுன்றாங்க, வவ்வால் இருக்குதுன்றாங்க, எல்லாம் ரவுடி மீனெல்லாம் இருக்குது ஃபுல்லாக பார்த்தா. அப்புறம் சரி நம்ம என்ன பண்ணுறது, அப்புறம் அங்கே சுற்றி பார்த்துட்டு எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் பாறை மீனா என்ன பண்ணாங்க. பாறை மீனாம்மா நம்ம சூற மீன் சொல்லிட்டு சூற மீனை பார்த்தேன். அப்புறம் சூற மீன் ரேட் அதிகமாக சொல்லிட்டாங்களா, சரி நம்ம பாறை மீனுக்கே திரும்பிடலான்னு சொல்லிட்டு பொருளாதாரம் பார்த்தா நம்ம பாறை மீனுக்கே திரும்பிட்டாங்க. அப்புறம் அங்கே போய்ட்டு ஒரு நல்ல பாறை மீனாக பார்த்தா அது ஒரு குமாரப்பாறையாம். குமாரப்பாறைன்னொடனே நம்ம ரொம்ப இதுவாகிடுச்சு. அடடா சரி நல்லா இருக்குமா நினச்சேன். பழசில் பார்த்தா போன வாட்டி நம்ம ஒரு மீன் வாங்கிட்டு போய் எங்கள் அம்மாட்ட கொடுத்தேன். சரி பிள்ளையாடிக்கு அதுக்கு ஒரே அடிச்சாங்க என்னை போட்டு. பார்த்தா அந்த மீன் தான். ஏன்னா இது வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. அதனால தான் எங்கள் அம்மா சரி போன வாட்டி திட்டினாங்களா, தேவலாம் இந்த மீனும் இந்த வாட்டி வாங்கிட்டு நமக்கு எப்பயாச்சும் போகிறோமா, அதனால் நம்ம இந்த மீனா அந்த மீனான்னு சொல்லிட்டு நமக்கு கன்ஃபியூஷன் ஆகிடுது. நம்ம தொட்டு பார்க்கறது முன்னாடியே சரி வாங்கிடுவோம் காசு கொடுத்து. சரி என்ன பண்ணுறது. அப்புறம் அங்கே ஒரு கையில் எடுத்து கட்டிக்கிட்டு போய் பார்த்தா வண்டியில் வச்சு பார்த்தா மூட்டை மாரி ஆயிடுச்சு. என்னடா 300 ரூபாய்க்கு இவ்வளோ பெரிய மூட்டை கட்டிட்டாங்களேன்னு சொல்லிட்டு சேர்த்து வண்டியை வச்சு கிளம்பிட்டேங்க மீன் பாடி தூக்கின்னு வீட்டுக்கு.